السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. كيف حالكم يا طلاب؟ أكرم هنا مرة ثانية. لسنا ஆரம்பிக்கலாமா? வாங்க. இன்னைக்கு நாம ஒரு வீடியோ கிளிப் மூலமா அரபி வாக்கியங்களை கத்துக்க போறோம். அவங்க என்ன வார்த்தை சொல்றாங்க, என்ன மாதிரி உச்சரிக்கிறாங்க அப்படினு சொல்லிட்டு கூர்மையா கவனிங்க. الأخ رايح لعمان. الأخ رايح لعمان. الأخ رايح لعمان. சோ இப்போ ஃபர்ஸ்ட் வாக்கியம் என்ன சொன்னாரு? இலாஹ் ராயஹ் லஅமான். அப்ப கேள்வி டோனா கேட்டாரு. சோ இலாஹ் ராயஹ் லஅமான் ஜோர்டா நாட்டோட தலைநகரம் தான் அம்மான். சோ அவர் என்ன கேக்குறாரு? நீங்க அம்மானுக்கு போறீங்களா அப்படினு சொல்லிட்டு கேக்குறாரு. Are you going to Amman அப்படினு கேக்குறாரு. ايوه لعمان. ايوه لعمان. ايوه لعمان. அதுக்கு அப்புறம் இன்னொரு ஆள் என்ன பதில் சொல்றாரு? ஐவா லஅமான். ஐவா லஅமான். அப்ப ஐவா மீன்ஸ் அம்மான் அர்த்தம், அம்மானுக்கு அப்படினு சொல்றாரு. أنت من أمريكا طبعا. أنت من أمريكا طبعا. أنت من أمريكا طبعا. அடுத்து என்ன கேள்வி கேக்குறாரு? أنت من أمريكا طبعا என்ன கேட்டாரு? أنت من أمريكا طبعا. அப்போ இந்த இடத்துல மீனிங் என்ன அப்படின்னா أنت means you ன்னு சொல்லிருப்பேன் and min America மீன் அப்படின்னா from நம்ம கூட படிச்சிருப்போம்ல previous partsல I am from India أنا من الهند அது மாதிரி min. அப்புறம் அமெரிக்கா அமெரிக்கா அப்படின்றது தான் அரபிக் ப்ரொனன்சியேஷன்ல அமெரிக்கா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அப்புறம் தாபா அப்படின்னா வந்து இங்கிலீஷ் வந்து கேட்பாங்களா ரைட் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி. அப்போ யூஆர் ஃப்ரம் அமெரிக்கா ரைட் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். நீங்க அமெரிக்கால இருந்தானே வரீங்க அப்படின்னு தமிழ்ல மீனிங் வரும். ايوه من امريكا. ايوه من امريكا. ايوه من امريكا. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? ஐவா மின் அமெரிக்கா. என்ன சொன்னார்? ஐவா மின் அமெரிக்கா. ஆமா I am from America. ஆமா அமெரிக்கால இருந்து வரேன். من وين في أمريكا؟ من وين في أمريكا؟ من وين في أمريكا؟ அப்புறம் என்ன கேள்வி கேட்கிறாரு? மின் வேன் ஃபி அமெரிக்கா. மின் வேன் ஃபி அமெரிக்கா அப்படின்னு கேட்கிறாரு. எக்ஸாக்ட்டா அமெரிக்கால எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்கிறாரு. من مدينة إيثيكا. من مدينة إيثيكا. من مدينة إيثيكا. அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? மின் மதீனத்தி தாக்கா. அப்போ மதீனத் அப்படின்னா நகரம்னு அர்த்தம். ஸோ இத்தாக்கா அப்படின்றது அந்த அமெரிக்காவில் உள்ள ஒரு நகரத்தோட பேரு. ஸோ அப்போ நான் இத்தாக்கா நகரத்துலேருந்து வரேன் அப்படின்னு சொல்றாரு இவர். مدينة إيثاكا في أي ولاية؟ مدينة إيثاكا في أي ولاية؟ مدينة إيثاكا في أي ولاية؟ அப்புறம் என்ன கேள்வி கேட்கிறாரு? மதீனத் இத்தாக்கா ஃபி ஐ விலாயத். மதீனத் அப்படின்னா வந்து மறுபடியும் சேம் வார்த்தையை யூஸ் பண்றாங்க. நான் சொன்னேன் இப்போ நகரம். இத்தாக்கா அப்படின்றது அமெரிக்காவில் உள்ள ஒரு நகரம். அடுத்து ஃபி ஐ அப்படின்னா எந்த, அப்புறம் விலாயத் அப்படின்னா மாநிலம். இத்தாக்கா நகரம் எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. في ولاية نيويورك. في ولاية نيويورك. في ولاية نيويورك. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? ஃபி விலாயத் நியூயார்க். விலாயத்னா இப்போ மாநிலம் சொல்லியிருந்தேன். அப்போ நியூயார்க் மாநிலத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஃபி விலாயத் நியூயார்க். هي بعيدة عن مدينة نيويورك. هي بعيدة عن مدينة نيويورك. هي بعيدة عن مدينة نيويورك. அப்புறம் என்ன கேள்வி கேட்கிறாரு? ஹிய பாய்தா அண்ட் மதீனத் நியூயார்க். அப்ப ஹிய அப்படின்னா அது அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கும். அடுத்து பாய்தா அப்படின்னா தூரம் ஃபார். அடுத்து அண்ட் மதீனத் நியூயார்க் அப்படின்னா நியூயார்க் சிட்டில இருந்து அப்படின்னு அர்த்தம். அப்போ இத்தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் சொன்னாங்கல்ல, அது வந்து நியூயார்க் சிட்டி எல்லாருக்குமே தெரியும். ஸோ நியூயார்க் சிட்டில இருந்து ரொம்ப தூரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. حوالي 4 أو 5 ساعات بالسيارة. حوالي 4 أو 5 ساعات بالسيارة. حوالي 4 أو 5 ساعات بالسيارة. அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? حوالي 4 أو 5 ساعات بالسيارة. அப்ப حوالي 4 5 ساعات அப்படின்னா 4 ல 5 மணி நேரம் ஆகும் கார்ல அப்படின்னு சொல்றாரு. بالسيارة கார்ல. அப்ப 4-5 மணி நேரம் ஆகும் கார்ல போனா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஒரு மீனிங்ல சொல்றாரு. هي مدينة صغيرة ولا كبيرة؟ هي مدينة صغيرة ولا كبيرة؟ هي مدينة صغيرة ولا كبيرة؟ அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்கிறாரு? ஹிய மதீனா சகீரா வல்ல கபீரா. இந்த நகரம் வந்து சின்னதா. சகீரா மீன்ஸ் சின்னது, வல்ல கபீரா. அப்போ வல்ல அப்படின்னா இல்ல பெருசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. صغيرة في حوالي 30,000 بس. صغيرة في حوالي 30,000 بس. صغيرة في حوالي 30,000 بس. அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? சகீரா ஃபிஹா ஹவாலி 30,000 பஸ். அப்போ சகீரா சின்னதுன்னு பார்த்தோமா, சின்னது. ஹவாலி கிட்டத்தட்ட 30 அப்படின்னா வந்து 30, 1000 அப்படின்னா 1000. ஸோ 30,000 வெறும் இருப்பாங்க, 30,000 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. هي صغيرة كتير. هي صغيرة كتير. هي صغيرة كتير.
அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு ஹிய சகீரா கதீர் நம்ம ஷுக்ரன் கதீர் அப்படின்னு பண்ணால ரொம்ப நன்றி அது மாதிரி இது வந்து ரொம்ப சின்னது ஆமா இது ரொம்ப சின்னது அப்படின்ற மாதிரி முடிக்கிறார் الأخ رايح لعمان؟ أيوة لعمان. أنت من أمريكا طبعا. أيوة من أمريكا. من وين في أمريكا؟ من مدينة إيثاكا. مدينة إيثاكا في أي ولاية؟ في ولاية نيويورك. هي بعيدة عن مدينة نيويورك؟ حوالي 4 أو 5 ساعات بالسيارة. هي مدينة صغيرة ولا كبيرة؟ صغيرة في حوالي 30,000 بس. هي صغيرة كتير. ஸோ பேச்சு வழக்கு அரபி வந்து முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கிறவங்க கீழே தர்றதுனா வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க அண்ட் நான் உங்களுக்கு சொல்லி தர ரெடி இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். மா அஸ்ஸலாமா.